ஹாய் வீவர்ஸ், ப்ரூனே என்கிற நாடு நம்ம ஆசியா கண்டத்துல மிகச்சிறிய ஒரு நாடா இருக்குது. அதாவது மாலைத்தீவுக்கு அடுத்ததா மிகச்சிறிய ஒரு நாடாக கருதப்படுது. 2020 கணக்குப்படி ப்ரூனே நாட்டுல கிட்டத்தட்ட 4,50,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்கள் எண்ணிக்கையிலும் பரப்பளவிலும் மிகச்சிறிய நாடா ப்ரூனே இருந்தாலும் கூட பணக்கார நாடுகள்ல 5வது இடத்தை இந்த ப்ரூனே பிடித்திருக்கு. மலேசிய மக்கள் பேசுற மலாய் மொழியை தான் இவங்க ஆட்சி மொழியாக பயன்படுத்திட்டு வராங்க. ப்ரூனே முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிய நாடுதான். 9% கிறிஸ்தவ மதத்தையும் 8% புத்த மதத்தையும் இன்னும் சிலவங்க ஏனைய மதத்தையும் சார்ந்தவங்களா இருக்காங்க. ப்ரூனேல இன்னைக்கு வரைக்கும் மன்னராட்சி முறை தான் நடந்துட்டு இருக்கு. ஹாஜி ஹசனுல் பால்கியா தான் ப்ரூனேயோட சுல்தானாகவும் பிரைம் மினிஸ்டராகவும் இருக்காரு. இந்த நாடு பணக்கார நாடாக மாறியதற்கு 2 காரணங்கள் சொல்றாங்க. அதுல முதலாவது கச்சா எண்ணெய், 2வது கேஸ். இது 2ஐயும் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் இவங்க அதிக அளவிலான பணத்தை சம்பாதிச்சாங்க. ப்ரூனே நாட்டோட சட்டங்கள் எல்லோருக்கும் சாதாரணமாக காணப்பட்டதால இந்த நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு கூட எந்த ஒரு பயமச்சமின்றி பிரபலமான சிறந்த ஒரு நாடாக ப்ரூனே கருதப்படுது. இந்த நாடு உலகம் முழுக்க பிரபலமாக இன்னும் ஒரு காரணம் தான் ஹாஜி ஹசனுல் பால்கியா தான் இந்த நாட்டை ஆண்டு வராரு. ப்ரூனே ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அதனோட மொத்த பொறுப்பை தனியாக எடுத்துக்கொண்டு இந்த உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு இவரு ரொம்பவும் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு வராரு. இந்த சின்ன நாடு இவ்வளவு பிரபலமாக இன்னும் ஒரு காரணம் தான் இவரோட ஆடம்பரமான வாழ்க்கை முறை. உண்மையா சொல்ல போனா அவர்கிட்ட இருக்கிற பணம் மற்றும் அவரோட வித்தியாசமான வேலைகளை கேட்டீங்கன்னா உங்களுக்கே தலை சுத்தும். இன்னைக்கு நாம இந்த வீடியோவுல ப்ரூனே சுல்தானோட ஆடம்பரமான வாழ்க்கை முறையை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவுல உங்களை வியப்பூட்டக்கூடிய ப்ரூனே சுல்தானோட 7 விடயங்களை பத்தி பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லேட்டஸ்டா வர வீடியோக்களையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, ப்ரூனே சுல்தானோட சொத்து மதிப்பு சுமார் $30 பில்லியன் சொல்றாங்க. உலக பணக்காரர் வரிசையில சுமார் 38வது இடத்தை பிடிச்சிருக்கிற ஹசனுல் பால்கியாவோட சொத்து மதிப்பு சுமார் $30 பில்லியன் இருக்கு. இவரோட செல்வம் படிப்படியாக மேலும் கூடிட்டே போலதான் சொல்றாங்க. 2016ல அவரோட சொத்து மதிப்பு சுமார் $20 பில்லியன் இருந்துச்சு. 2020 ஆகும் போது சுமார் $10 பில்லியன் அதிகரிச்சு காணப்படுது. நம்பர் 6, ப்ரூனே சுல்தான் கிட்ட சுமார் 7,000 கார்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ கார்கள் எதுக்கு? அவர் எல்லா கார்கள்லயும் பயணம் செய்திருப்பாரா? இந்த மாதிரி ஒரு விடயத்தை கேட்கும் போது உங்களுக்கும் இது மாதிரியான கேள்விகள் வந்திருக்கும். நம்மளுக்கு சின்ன வயசுல விளையாட்டு கலெக்ஷன் இருந்திருக்கும். அது போலதான் இந்த ப்ரூனே சுல்தானும் இந்த கார் கலெக்ஷனை வச்சிருக்காரு. அவருக்கு கார்களை சேர்க்கிறது பொழுதுபோக்கா இருக்கு. நாம ஒரு வாகனத்தை வாங்கவே கஷ்டப்பட்டு இருப்போம். சிலவங்க இன்னமும் அதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனா இவர்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் மட்டுமே 60க்கும் மேற்பட்டு இருக்கு. இப்படி நிறைய கார் கலெக்ஷன் இருக்கிறதால அவரு உலக சாதனையும் படிச்சிருக்காரு. ப்ரூனே சுல்தானோட கார் கலெக்ஷனோட மதிப்பு மட்டுமே சுமார் $4 பில்லியன் இருக்கு. அதுலயும் இவரோட குடும்ப விழாக்குன்னு 24 கரட் தங்கத்தால செஞ்ச கோல்ட் பிளேட்டட் வாகனமும் இருக்கு. மேலும் லம்போகினி, ஃபெராரி, பென்ஸ் போன்ற விலை உயர்ந்த கார் கலெக்ஷனும் இருக்கு. உண்மையா சொன்னா இவர் வயசுக்கு போனாலும் இவருக்கு கார் மேல இருக்கிற மோகம் இன்னும் குறையவே இல்லை. நம்பர் 5, சுல்தான் கிட்ட இருக்கிற பறக்கும் மாளிகை. இவர்கிட்ட இருக்கும் பிரைவேட் ஜெட் ஒரு பறக்கும் மாளிகைன்னு சொல்லப்படுது. ஏன்னா எக்கச்சக்கமான சொகுசுகளோட இந்த பிரைவேட் ஜெட் காணப்படுது. இந்த விமானத்தோட விலை கிட்டத்தட்ட $103 பில்லியன் இருக்கு. இந்த விமானத்துக்குன்னே முழுக்க முழுக்க தங்கத்தால இன்டீரியர் செய்யப்பட்டு இருக்கு. இந்த விமானத்தோட விசேஷம் என்னவென்றா விமானத்தை விட விமானத்தோட இன்டீரியருக்காக அதிகமாக பணங்களை செலவு பண்ணி இருக்காங்க. அதாவது $124 மில்லியன் செலவு பண்ணி இதனோட உட்காட்டு அமைப்புகளை மோடிஃபை பண்ணி இருக்காங்க. இவ்ளோ செலவு பண்ணின இந்த வாகனத்தோட உள்ள எப்படி இருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இத சுல்தானோட 2வது வீடுன்னு சொல்றாங்க.
நம்பர் 4, ஹசனுல் பல்கியாவுக்கு சொந்தமான 7 ஸ்டார் ஹோட்டல். ப்ரூனே இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்சி எனும் பேரில் செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான ஹோட்டல்கள் உலகம் முழுக்க காணப்படுது. இந்த ஹோட்டல்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரன் இந்த ப்ரூனே சுல்தான் தான். இந்த எல்லா ஹோட்டல்களையும் மிகவும் லக்ஸரியான முறையில உருவாக்கி இருக்காங்க. அதனால பணக்காரர்களை தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க. பணக்காரர்கள் மாத்திரம் வரக்கூடிய ஹோட்டலுக்கு உதாரணமாக பிரான்ஸ்ல இருக்கிற லீ மாரிஸ் ஹோட்டல், இத்தாலியில காணப்படுற ஹோட்டல் ஈடன், லண்டன்ல இருக்கிற தி டாட் செஸ்டர் மற்றும் அமெரிக்காவில் இருக்கிற பெவர்லி ஹில்ஸ் போன்றவைகளை சொல்லலாம். நம்பர் 3, 1996 ப்ரூனே சுல்தானோட பிறந்த நாள 50வது பிறந்த நாளை கொண்டாடியதை பார்த்து இந்த உலகமே வாயடைச்சு போச்சு. இந்த விழாவில் புகழ்பெற்ற பாப் இசை பாடகரான மைக்கேல் ஜாக்சனை 3 நாட்களுக்கு அழைச்சி பாட வச்சிருந்தாங்க. இவருக்கு பாட வச்சு 60,000 மக்களுக்கு என்ட்ரியை இலவசமா கொடுத்திருந்தாங்க. இதுக்காக மைக்கேல் ஜாக்சனுக்கு 125 கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லப்படுது. நம்பர் 2, உலகின் மிகப்பெரிய ரெசிடென்டல் பேலஸ். இது இஸ்தானா நூருல் இமான் என்ற பெயரில் அழைக்கப்படுது. இந்த மாளிகையில 1788 ரூம்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 257 பாத்ரூம்கள், 5000 பேர் இருக்கும் அளவுக்கு பெரிய பேங்கட் ஹால், 1500 பேர் அமர முடியுமான பெரிய ஒரு பள்ளிவாசல், 110 கார் கராஜ்கள், 5 நீண்ட தடாகங்கள் என்று சகல வசதிகளும் கொண்டு காணப்படுது. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய மாளிகை எனும் கின்னஸ் சாதனை படைச்சிருக்கு. இதனோட விலை இன்னைக்கு 4 முதல் 5 பில்லியன் டாலர்னு சொல்லப்படுது. கேட்கும் போது வியப்படைச்சு போயிருப்பீங்க. இது வெறும் கட்டுமானம் செலவு மட்டும்தான். இன்னும் இந்த பலஸ்குள்ள தங்க நூல்களால கட்டப்பட்ட காப்பர், டைமண்ட் அலங்கரிக்கப்பட்ட விளக்கு, இத்தாலியன் மார்பிள், சைனீஸ் சில்கிலான கர்டன்ஸ், இன்னும் சொல்லி முடிக்க முடியாத எக்கச்சக்கமான பொருட்கள் அங்கு இருக்கு. நம்பர் 1, இவர் தன்னோட முடிகளை வெட்டுறதுக்குன்னு 20,000 டாலர்களை செலவு பண்றாரு. இவர் ஹேர் கட்டிங்க ஒரு நார்மல் கட்டிங்கா பண்றது கிடையாது. இவர் ஹேர் கட் பண்றதுக்காக யூகேல இருந்து ஸ்டைலிஷ் சிறப்பு நிபுணர் ஒருத்தரை வர வைப்பாரு. அவரை ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளைட்ல தான் வர வைப்பாரு. பிறகு அதே பிளைட்ல அவரை அனுப்பி வைப்பதாகவும் சொல்லப்படுது. உங்கள எத்தனை பேர் ப்ரூனே சுல்தான் போல வாழ ஆசைப்படுறீங்க? இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா சொர்க்கம் தான். ஆனா அதிகமான பணம் இருந்தாலும் பிரச்சனை கூட வரும். ஏன்னா அதை பாதுகாப்பதற்காக பயந்து இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். என்ன பொறுத்த வரையில நிம்மதியான வாழ்க்கை ஒன்று கிடைத்தாலே போதும். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்னோடு சந்திக்கும் வரை பாய் பாய்.